சமையல் இன்னைக்கு தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடலான்ட்டு கொஞ்சம் வெரைட்டியா எடுத்துருக்கணும். நாங்க காமிச்சிருங்க கீழே என்னன்னு சொல்லுங்க. மீன், தலைக்கறி, முட்டை. என்ன செய்றீங்க? தலைக்கறி கிரேவி நான் செய்யறேன் என் ஸ்டைல். மீன் குழம்பு, வறுவல். மீன் யார் செய்யறா? அத்தை. மீனை காணோம். அதோ உங்க கால் கீழே அதெல்லாம் மீன் இருக்கு. இன்னைக்கு அம்மா பரோட்டா முடிச்சு சாப்பிடுறாங்க, கடையில வாங்குறாங்க. அது சந்துரு சொன்னா வேணா. யார்? உங்க மம்மியா? எங்க மம்மி பரோட்டா செஞ்சு இன்னைக்கு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, நான்வெஜ்லாம். அதனால சந்துரு சொன்னா வேணாம் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க, உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க தீபாவளி, அதனால அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருங்க. அடுப்பு பத்த வைக்கிறேன். பையன் சமைக்கணும்னா அடுத்து பத்த வச்சனா நான் கொஞ்சம். இது தலைக்கறி. இது என்ன இதெல்லாம் செய்யணுமா? குக்கர்ல தான் செய்யணுமா? ஆமாங்க, சீக்கிரம் ஆகணும்னா நமக்கு வேலை அதிகமா இருக்கு. ரொம்ப நேரமா காயிடுறாங்க. இருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்பப்ப போவேன். சோம்பு நிறைய இருக்கனால குவான்டிட்டி போட்டாச்சு. போடுங்க. என்னங்க இவ்வளவு போடுறீங்க? எங்க குவான்டிட்டி அதிகம். என்ன போதுல இவ்வளவு தனியா போட்டா காரமா இருக்காதா? அன்னைக்கு நல்லா இருந்தது இல்ல? பட்டை போடுங்க, இன்னொரு பட்டை போடுங்க. இவ்வளவு ஜாமான் போட்டு பட்டை கம்மியா போடுங்க. லவங்க இருக்கா சொல்லு. ஒரு என்ன நம்ம தூக்கி கிராம்புங்க, இஞ்சிங்க. இஞ்சி. நீ எங்க போயிட்டு வர்ற? கொஞ்சம் தேவையான பொருள் எடுக்க மறந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுதான் சமைப்பாங்க. இல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் ஒவ்வொன்னா போட்டு சமைப்பாங்க. ஒவ்வொன்னா போட்டுட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வர எல்லா ஐட்டமும் போட்டாங்க. இருங்க, ஆமாங்க அப்பதான் போடுங்க. மீன் அதுவும் அங்க வச்சிருக்காங்க கீழே இருக்கு பாருங்க. மீன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் கூட டேஸ்ட். கொஞ்சம் தேங்காய் நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கணும். ஒரு 4 பூண்டு. இப்பதான் பூண்டே உரிக்கிறாங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு வரேன்னு அதெல்லாம் இருக்கு. சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் சமைக்கணும். நீ இப்ப அடுப்பு பத்த வச்சு பாதி உள்ள போட்டு அதுக்குள்ளேயே அது கொஞ்சம் பொன்னிறமா மாறணும். பூண்டு நல்லா வதக்கிட்டு எங்க கொண்டு வச்சுட்டு போறா? ஃபேன் காத்துல. ஏன் ஆறணுமா? ஆமா, லட்சம் சூடா இருக்கு, வராத இங்க பக்கத்துல. இது என்ன அரைக்கணுமா? இதுதான் பேஸ்ட் மசாலா. இத போட்டு அரைச்சு அதுல போட்டுருவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அரைச்சாச்சா? என்ன பாத்திரம் திரும்ப வருது? அதே பாத்திரம் செய்வாங்க. நம்ம வீட்டு தானங்க பாத்திரம். திரும்ப பட்டையா? பட்டை அங்க போடுறாங்களேங்க. திரும்ப கருவேப்பிலையா? ஏங்க இது அது அரைச்சது, இது வாசனைங்க. இது அடுப்பு எரியுதா இல்லையா? எங்க போற? தக்காளி கட் பண்ணுவாங்க. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர் சமையல். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி மட்டும். தக்காளி இன்னும் கட் பண்ணலையா? ஐயோ, தக்காளி இப்பதான் கட் பண்றேன். அதாவது சமையல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். நீ எல்லாத்தையும் பத்த வச்சுட்ட, எல்லாத்தையும் எண்ணெயை ஊத்திட்டு அப்புறம் தான் போய் கருவேப்பிலை எடுக்கிற. சரிங்க, போடுவாங்க. எல்லாத்தையும் அரைச்சதுக்கு அப்புறம் தான் போய் தக்காளி அரியிற. உங்க பாருங்க. சரிங்க, வெங்காயம் போடுவாங்க. போடுங்க. வறுவல், கொத்தமல்லி போடுங்க. தக்காளி 2 தக்காளி. உப்பு, தக்காளி வெங்காயம் வேகத்துக்கு உப்பு போடுங்க. மஞ்சள் போடுங்க. அவ்வளவுதான், சூப்பருங்க. எடுத்து அதுல போடுங்க. இன்னைக்கு ஒரு மாதிரியான சமையல் தான். இந்த தலைக்கறி எப்பதான் போடுவீங்க? இப்ப போடுவா. போடுங்க. சுத்தன்ல நல்லா அலசி. மட்டன் மாதிரி இருக்கு.
தலைக்கறி மட்டன் தலைக்கறி தானே வாங்குனீங்க? அதுனா நம்ம ஒரு வாட்டி கடையில சாப்பிட்டோம்ல, அது கல்லு மாதிரி இருந்தது. அது எலும்பா வாங்கினா அப்படி இருக்கும். இந்த மாதிரி நான் எலும்பே போடாதேன்ட்டேன். கண்ணு நாக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பேசாதீங்க. இது போடல இருங்க, இதை மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சேரும். சரி, அதோட சேரணுமா? இப்ப இந்த கறிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்களா? இந்த வர நீ தான் கரண்டிக்கு தானே போட்ட? கரண்டில போட்டோம் கொஞ்சம். போட்டாச்சு. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு கடையில வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கு. இது காரைக்குடி மெஸ்ல சூப்பரா இருக்கு. ரப்பா இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. காரைக்குடி மெஸ்ல அருமையா இருக்கும். அங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். மட்டன் மசாலா போடுங்க. மட்டன் மசாலா, கரம் மசாலா, லைட்டா மிளகா, வீட்டு மிளகாத்தூள் போடுங்க. நீங்க என்னமோ போடுங்க, மட்டன் மசாலா போடுங்க. ஆச்சி மட்டன் மசாலா இதான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால கொஞ்சம் நிறைய போடலாம். அப்புறம் நான் டேஸ்ட் போடுங்க. கரம் மசாலா போடுங்க. போடுங்க. ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு. உப்பு போதுமா? போடுங்க கொஞ்சம். நான் பெரிய எக்ஸ்பர்ட். போதுங்க. ஒரு கறிக்க போகுது. வேற எல்லாம் முடிஞ்சா? வீட்டு மிளகாத்தூள் போடுங்க. வீட்டு மிளகா கரண்டிலே போடுங்க. இந்த அரைச்சு வச்சீங்களா? எப்பதான் போடுங்க? இப்ப போடவா? போடுங்க. என்ன கேட்டவன தான் போடுறீங்களே. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருக்கீங்க போல. நான் சமைச்சிருக்கேன் இதெல்லாம், அதனாலதான் சொல்றேன். தெரிஞ்சுக்கங்க. இது வேஸ்ட் பண்ண வேணாம். தண்ணி ஊத்தி மசாலா. என்ன ஒயிட் கலர் ஆயிடுச்சு? கொதி வந்தோடனே விசில் போட்டு அவ்வளவு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் உப்பு மட்டும் பார்க்கணும். நீங்க வெயிட் பண்ணி கொதி வந்தோன்னு சொல்லுங்க. அவ்வளவு முடிஞ்சா? விசில் போடுங்க. நல்லா இருக்கும். ஏங்க விசில் போட்டுட்டு தானங்க விசில் போடுவாங்க. இப்படியும் போடலாம். ஒரு வித்தியாசமா பண்ணுவாங்க. அவ்வளவு எடுக்குமா கூப்பிடுங்க. ஒரு டைம் என்ன ஆகுது? 11:46 ஆகுது. 12:10 வரைக்கும். ஆமா, சிக்கன் தான். கொடுங்க, 2 பீஸ் சாப்பிடுவோம். நல்லா தலைக்கறி செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? மீன் வறுவல், மீன் குழம்பு. இது என்ன? பிரிஞ்சி. கடையில வாங்கின பிரிஞ்சி. வந்ததா? நடபுலாம் முடிஞ்சிச்சுங்க. ஒரு வழியா சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப நன்றி. இது சாப்பிடுறேம்மா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சமையல் பாருங்க, இதான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி சங்கீதாஸ் ஃபார் திஸ் தலைக்கறி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.